தொடர் ரயில் விபத்துகளுக்கு மோடி அரசின் நிர்வாக சீர்கேடே காரணம் என காங்கிரஸ், திரிணாமுல், சிவசேனா கட்சிகள் குற்றச்சாட்டு. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நான் முதல்வன் திட்டத்தில் லண்டனில் பயிற்சி பெற்று சென்னை திரும்பிய மாணவர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடல். திறன் மேம்பாட்டு பயிற்சி பயனுள்ள வகையில் இருந்ததாக மாணவர்கள் நன்றி. மேகதாது விவகாரத்தில் பேச்சு நடத்த வேண்டும் என்ற ஒன்றிய அமைச்சர் பேச்சுக்கு பழனிசாமி கண்டனம். கர்நாடக அரசுக்கு ஆதரவாக சோமண்ணா செயல்படுவதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. வயநாடு மக்களவை தொகுதியில் ராஜினாமா செய்கிறார் ராகுல் காந்தி. வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்றும் கார்கே அறிவிப்பு. பீகாரில் நீட் தேர்வு முறைகேட்டில் கைதான தரகர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம். வினாத்தாள் விற்பனையில் பெறப்பட்ட 6 காசோலைகளும் பறிமுதல். பாஜகவுக்கு உதவி செய்யவே அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதாக திமுக குற்றச்சாட்டு. தோல்வி பயமும் காரணம் என டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர், உதகை பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய பலத்த மழை. கொல்லிமலை அருவிகளில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த ஓராண்டிற்குள் மட்டும் நிகழ்ந்த ரயில் விபத்துகள் மூலம் 310க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் நடந்த மிக மோசமான ரயில் விபத்துகளில் ஒன்றான பாலசோர் ரயில் விபத்து கடந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி நிகழ்ந்தது. மேற்கு வங்கத்தின் ஷாலிமரிலிருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் விரைவு ரயில் பாலசோர் அருகே உள்ள பஹானாகா பஜார் பகுதியில் நின்றிருந்த சரக்கு ரயிலின் பின்புறம் மோதி தடம் புரண்டு அருகே இருந்த தண்டவாளத்தின் மீது பெட்டிகள் விழுந்தன. அப்போது எதிரே வந்த ஹவுரா அதிவிரைவு ரயில் அந்த பெட்டிகள் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் 296 பேர் உயிரிழந்தனர். 1200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். முழுக்க முழுக்க மனித தவறே இந்த விபத்திற்கான காரணம் என்பது விசாரணைகள் தெரியவந்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி டெல்லி ஆனந்த் விகாரில் இருந்து அசாமின் காமாக்கியா நோக்கி சென்ற நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் பீகாரின் பக்சர் மாவட்டத்தில் உள்ள ரகுநாத்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகே சென்று கொண்டிருந்தபோது தடம் புரண்டது. ரயிலின் 6 பெட்டிகள் தடம் புரண்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதே அக்டோபர் மாதத்தில் ஆந்திராவின் விசாகப்பட்டினம் அருகே சிக்னல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயகடா பயணிகள் சிறப்பு ரயிலின் பின்புறம் பலாசா பயணிகள் ரயில் வேகமாக மோதியது. மினி பாலசோர் விபத்து என கூறப்படும் அளவுக்கு பாலசோர் விபத்து போன்றே நிகழ்ந்த இந்த விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தானியங்கி பச்சை சிக்னல் விழுந்ததாலே இந்த விபத்து நடந்ததாகவும் மனித தவறே இந்த விபத்துக்கும் காரணம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஜார்க்கண்டின் ஜம்தாராவில் இருந்து பாகல்பூர் நோக்கி பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. கலாஜாரியா ரயில் நிலையம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்தபோது பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக வதந்தி பரவியது. இதனை உண்மை என நம்பி கீழே குதித்த பயணிகள் மீது அருகே வந்த இன்னொரு ரயில் மோதியது. இதில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். ரயில் விபத்துகளை தடுக்க கடந்த 2022ஆம் ஆண்டு ரயில்வே அமைச்சகம் கவச் என்ற பாதுகாப்பு அமைப்பை ரயில்களில் பொருத்தும் திட்டத்தை அறிவித்தது. கவச் தொழில்நுட்பம் என்பது லோகோ பைலட்கள் என்று அழைக்கப்படும் ரயில் ஓட்டுநர்களுக்கு விபத்து குறித்து எச்சரிக்கை செய்யும். அதாவது ஒரே மார்க்கத்தில் 2 ரயில்கள் வரும்போது லோகோ பைலட்டுக்கு கவச் அமைப்பு எச்சரிக்கை கொடுக்கும். எச்சரிக்கை செய்வதோடு மட்டுமல்லாமல் இது தானாகவே பிரேக் அப்ளை செய்து ரயிலின் வேகத்தை மட்டுப்படுத்தி விபத்திற்கான சாத்தியத்தை குறைக்கும். ஆனால் பெரும்பாலான ரயில்களில் கவச் அமைப்பை வைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் புகார் கூறும் நிலையில் கடந்த ஓராண்டுகளில் நடந்த பெரும்பாலான விபத்துகளுக்கு கவச் அமைப்பு இல்லாததே காரணம் என்பதும் தெரியவந்துள்ளது.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 3 பேரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் 92 முதலில் நடைபெற்ற தேர்தல் பரங்கிமலைக்கு இருக்கின்ற கண்டோன்மெண்ட் தேர்தல் தான். அதெல்லாம் மறந்துட்டாங்கன்ற, ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவர் எங்கே இருந்தாருன்றது ஊருக்கும் தெரியும், அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். அந்த தேர்தலில் தான் பூத் கேப்சரிங் என்ற ஒரு கலாச்சாரத்தையே இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரியாது. வட மாநிலங்களெல்லாம் பூத் கேப்சரிங்லாம் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது. முதல்ல அதில் அரங்கேற்றியது தமிழ்நாட்டிலே அதிமுக தான். ஜெயலலிதா தலைமையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள்லாம் தாக்கப்பட்டார். தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்களும் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்ததில்லை. ECIன்னு ஒன்று மேலே உட்காருது. அந்த ECI யாருடைய ஐ என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்கிறது தெரியும். அந்த தேர்தல் கமிஷன் இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது. ஆனால் அவங்க வையம்பட்டி எப்படியாவது பிஜேபியோட போக வேண்டும் என்பதற்கு ப. சிதம்பரம் என்று குறிப்பிட்டதைப் போல இது ஒரு நொண்டி சாக்காக வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேல பழி போடுறாரு. இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும். அப்ப என்ன சிலோன்ல இருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா? அவங்களுக்கு தெரியும் தேர்தலில் நின்னா இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் NDA கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும். இன்னொன்னு அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துகிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு அவர் என்ன காரணம் வேணா சொல்லலாம். திமுக ஆட்சியில் பால்வளத்துறையில் 1 கோடி டன் பால் உற்பத்தி செய்து சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 3 ஆண்டு கால ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பால்வளத்துறை நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் 4.57% பங்களிப்பை வழங்கி வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலத்தில் மட்டும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 108 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறையின் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்பாட்டின் ஒரு பகுதியாக 21 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் மொத்த பால் குளிர்விப்பு நிலையங்கள், 18 கோடியே 76 லட்சம் செலவில் பால் சேகரிப்பு அலகுகள், பால் பகுப்பாய்வு கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. உற்பத்தியாளர்களுக்கான பால் பணப்பட்டுவாடா தாமதமின்றி நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிற்கே செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அரசு 5 லட்சம் கறவை மாடுகளுக்கு 85% மானியத்தில் கால்நடை காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஆவின் பால் விற்பனை நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் அதிகரித்த நிலையில் பால் விலை குறைப்பால் நுகர்வோருக்கு ஆண்டுக்கு 270 கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்துள்ளது. இந்தியாவிலேயே வாடிக்கையாளர்களுக்கு பால் அட்டை மூலம் பால் விநியோகம் செய்யும் ஆவின் நிறுவனம் 590 கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனை செய்து கடந்த 2021-22 நிதியாண்டில் இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்ததாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் பயிற்சி முடித்த மாணவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளுடன் வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 25 மாணவர்கள் லண்டன் நியூ கேசல் தர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் துறைகளில் பயிற்சி முடித்தனர். பின்னர் சென்னை திரும்பிய அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து அவர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். அப்போது லண்டனில் பயிற்சி பெற்றதன் அனுபவங்களை முதலமைச்சரிடம் மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். நான் முதல்வனில் நடத்துகிற ஹேக்கத்தான்ஸுமே ஒரு காம்படிட்டிவ் எட்ஜை உருவாக்கி ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் அவங்களுமே அங்கே ஒரு நாள் ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்து டீமாக பிரித்து இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதும் நம்ம பண்ணுறதும் ஓரளவுக்கு சேம் தான் சார். அதனால் நம்ம நிச்சயமாக அவங்க லெவலுக்கு ரீச் ஆகும் சார். அதனால் இந்த வாய்ப்பு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். இப்போ அப்கமிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். அது பற்றி எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போது நான் முதல்வன் அந்த ஒரு ஸ்கீம் மூலயமா தான் எங்களுக்கு அப்படின்னா என்னென்னே தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலயமா நாங்கள் நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டோம். ஸோ இது எங்களோட ப்ரொஃபைலை கண்டிப்பாக பில்ட் பண்ணோம். நாங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இது கொடுத்துருக்கு. அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும்னு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? ஆமாம் சார். மேலும் நான் முதல்வன் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மாணவர்களிடமிருந்தும் கேட்டு பதிவு செய்து கொண்டார். நான் முதல்வன் திட்டம் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு சர்வதேச நிறுவனங்களில் முத்திரை பதிக்கும் திறமையை உருவாக்கி கொடுத்திருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். அங்கே கற்றுக்கிட்ட நாலேஜை நான் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணி என்னோட ப்ரொஃபைல் நல்லா பில்ட் பண்ணி உலகத்துக்கு நான் இப்படி ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய தெரியும் அப்படின்னு காமிச்சு இன்டர்நேஷ்னல் ரெக்ரூட்டர்ஸோட பார்வைக்கு நான் வந்திருக்கேன். இப்போ மேலும் எனக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. நிறை குறைவுகள், அப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா குறையெல்லாம் தீர்த்துட்டு மேலும் என்னாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது லண்டனில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவித்தனர். சென்னையில் வரும் 21ஆம் தேதி முதல் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பயண டோக்கன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளும் வகையில் டோக்கன் வழங்கப்படுகிறது. அதன்படி வரும் 21ஆம் தேதி முதல் ஜூலை 30ஆம் தேதி வரையில் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பயண டோக்கன் வழங்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள 42 பணிமனைகள், பேருந்து நிலையங்களில் அடையாள அட்டை பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இருப்பிடச் சான்று, ஆதார், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்விச் சான்று ஆகியவற்றின் நகலை அளித்து பெறலாம் எனவும் கூறியுள்ளது. கொடைக்கானலில் கோடை ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொடைக்கானலில் பிளம்ஸ், அவகோடா, பிச்சீஸ் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகள் விவசாயம் செய்யப்படுகிறது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு விளைவிக்கப்படும் பழ வகைகளை விரும்பி வாங்கிச் செல்கிறார்கள். இந்நிலையில் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள அரசு தோட்டக்கலை பண்ணை மற்றும் பாம்பார்புரம் உள்ளிட்ட இடங்களில் கோடை ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த ஆப்பிள் பழங்கள் சிவப்பு மற்றும் பச்சை மஞ்சள் நிறம் கலந்து காணப்படுகின்றன. இப்போ இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துல கொடைக்கானலில் வால்பெரி, பிளம்ஸு மற்றும் இந்த கொடைக்கானல் ஆப்பிள் இது 3 சீசன் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக கொடைக்கானலில் ஆப்பிள் விளைச்சல் சுத்தமாக இல்லை. கொடைக்கானலில் 3 வெரைட்டி ஆப்பிள் வந்துச்சு. ஒன்று செரி ஆப்பிள், ரெண்டாவது வரி ஆப்பிள், இன்னொன்று கிரீன் ஆப்பிள். இந்த 3 வெரைட்டி ஆப்பிள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் தோட்டக்கலைத்துறை சிறப்பாக கவனம் செலுத்தி இந்த பாரம்பரியமாக இருக்கிற இந்த கொடைக்கானல் அந்த ஆப்பிளை விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் மேற்கொள்ளணும். கொடைக்கானலில் விளையும் ஆப்பிள் தற்போது கேரளா, ஆந்திரா, சென்னை, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. கோடை ஆப்பிள் தற்போது போதுமான விலை கண்டிருப்பதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிட்டு உள்ள விவசாயிகள் உரிய விளைச்சல் இல்லாமல் பாதிக்கப்பட்டு உள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு என்ற இடத்தையொட்டிய மீனாட்சிபுரம், சுந்தரபாண்டியம், மாத்தூர், குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்த பயிர்கள் நன்கு வளர்ந்து தற்போதுதான் கதிர்கள் விட ஆரம்பித்துள்ளன. ஆனால் 60 நாட்களில் மக்காச்சோளம் கதிர்விட ஆரம்பித்துவிடும் என்று கூறும் விவசாயிகள் 100 நாட்கள் ஆகியும் முழுமையாக சோளம் வைக்காததால் கவலையடைந்துள்ளனர். பிரதானமாக இப்போ மக்காச்சோளம் தான் பயிரிடுகிறோம். 60 நாளில் மணி பிடிக்க வேண்டியது
இப்போ 100 நாள் ஆகியும் வெறும் கருது மட்டும்தான் இருக்குது, உள்ள சோளம் எதுவும் இல்லை. இதனால் எங்கள் ஏக்கருக்கு 40,000 50,000 ரூபா செலவு பண்ணி பெரும் இழப்பீடு சந்திச்சு இருக்கிறோம். பெரும்பாலான பகுதிகளில் இதே நிலை நீடிப்பதால் இந்த திடீர் மாற்றத்திற்கு வானிலை காரணமா என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பக்ரீத் பண்டிகையொட்டி உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகைக்கு வார விடுமுறை மட்டுமின்றி தொடர் விடுமுறை நாட்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கோடை சீசன் காலத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து சென்ற நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருப்பதால் கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் வார விடுமுறையுடன் பக்ரீத் பண்டிகையும் சேர்ந்ததால் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. இதனால் உதகைக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்துள்ளனர். பக்ரீத் ஹாலிடேஸ்ங்காட்டி 3 days லீவ் கிடைச்சங்காட்டி ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி ஆனோன்னா ஃபுல்லாக க்ரீன் ஹவுஸ், இந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து க்ரௌட் வந்து அதிகமாக இருக்குது, ஆனாலுமே கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப ஷோவில் சூப்பராக இருக்குது. கிளாஸ் ஹவுஸ் வந்திருக்கோம். கிளாஸ் ஹவுஸில் எல்லா ஃப்ளார்ஸுமே நீட்டாக அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, அதனால் நல்லா இருக்கு கிளைமேட் எல்லாமே. அரசு தாவரவியல் பூங்காவை காண சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுவதால் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகை, ஜப்பான் பூங்கா, இத்தாலியன் பூங்கா, கிக்யூ புல்வெளி ஆகிய பகுதிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக கண்ணாடி மாளிகையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள மலர் தொட்டிகளை அவர்கள் கண்டு ரசித்தனர். உதகையில் நிலவும் இதமான காலநிலையை அவர்கள் அனுபவித்து சென்றனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவைப் போலவே தொட்டபெட்டா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காயங்களுடன் மீட்கப்பட்ட புலிக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். கொடைக்கானல் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மஞ்சம்பட்டி அருகே கழுத்தில் கயிறு மற்றும் காயங்களுடன் புலி ஒன்று சுற்றித் திரிவது போன்ற புகைப்படம் வனத்துறையினர் கவனத்திற்கு வந்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் விவசாயிகளுக்கு புலி நடமாட்டம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்த வனத்துறையினர் அதன் நடமாட்டத்தை சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணித்தனர். அதன் பயனாக கடந்த சனிக்கிழமை அங்கு வைக்கப்பட்டிருந்த கூண்டுக்குள் புலி சிக்கியது. இதனையடுத்து புலியின் உடலில் காயங்கள் இருப்பது உறுதியாகவே அதற்கு மருத்துவர் மூலம் சிகிச்சை அளித்த வனத்துறையினர் மீண்டும் ஆனைமலை புலிகள் வனப்பகுதிக்கு சென்று புலியை விடுவித்தனர். வாக்கு வங்கி அரசியலுக்காகவே மதசார்பின்மையினரின் நலனுக்காக அரசியல் கட்சிகள் முக்கியத்துவம் அளிப்பதாக சிபிஎஸ்இ 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் விமர்சிக்கப்பட்டு இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் பின்பற்றப்படும் என்சிஇஆர்டி பாடப்புத்தகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான பாடநூல்களில் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்தில் மதச்சார்பின்மை பாடத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள கருத்து கல்வியாளர்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. மதச்சார்பின்மை மீதான விமர்சனம் என்ற பிரிவில் வாக்கு வங்கி அரசியல் என்ற தலைப்பில் புதிதாக மத சிறுபான்மையினரை சமாதானப்படுத்துதல் என்ற கருத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியாவை பொறுத்தவரை வாக்கு வங்கி அரசியல் என்பது மதச்சிறுபான்மையினரை சமாதானப்படுத்தும் முயற்சி மட்டும்தான் என்றும் வாக்கு வங்கிக்காகவே குடிமக்கள் அனைவரையும் சமமாக கருதும் சமத்துவத்தை புறந்தள்ளி சிறுபான்மையினர் நலனை அரசியல் கட்சிகள் பிரதானப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மதசார்பின்மையின் நோக்கம் குறித்தும் அதை செயல்படுத்த அரசியல் கட்சிகளின் திட்டங்கள் குறித்தும் விமர்சித்திருப்பதிலிருந்து என்சிஇஆர்டி இனி தொழில்முறை நிறுவனமாக கருத முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த 2014 முதல் என்சிஇஆர்டி நிறுவனம் ஆர்எஸ்எஸின் ஒரு பிரிவாகவே செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், பள்ளி மாணவர்களுக்கு பாடநூல்களை உருவாக்குவது மட்டுமே என்சிஇஆர்டியின் பணியாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் கட்சிகளின் ஊதுகுழலாக பிரச்சார பிரதிகளை தயாரிக்கக்கூடாது என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் வாக்கு வங்கி அரசியலை நியாயப்படுத்துவதாகவே பழைய பாடநூல் அமைந்திருந்ததாகவும், ஆனால் தற்போது புதுப்பிக்கப்பட்ட பாடநூலில் இந்திய மதச்சார்பின்மையை தகுந்த முறையில் விமர்சனத்திற்குள்ளாக்கி இருப்பதாகவும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதற்கான காரணமாக என்சிஇஆர்டி விளக்கம் அளித்துள்ளது. தமிழிசை சவுந்தரராஜனை பெண் என்றும் பாராமல் மேடையில் வைத்து அமித்ஷா அவமானப்படுத்தியது மிகப்பெரிய தவறு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒருபோதும் இடமில்லை என்றும் சாடினார். ஒரு மேடை இருக்குன்னா
அந்த மேடை நாகரிகம் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்க பேசுறது ரைட்டாக தப்பா அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது எல்லாம் சொல்கிறது என்னென்னா, உண்மையிலே அண்ணாமலை வந்த பிறகு அது வந்து பிஜேபி கூடாரமே ஒரு சமூக விரோத கூடாரமாக ஆயிடுச்சுன்றதை அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இல்லைங்களா. அதை நான் சொல்லாமே இருக்க முடியாது நான். ஆனால் அதை அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டா கூட கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும்னா ஒரு இன் கேமரா ஒரு ஆஃபீஸை கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு கண்டிச்சிடலாம். ஆனால் ஒரு பொது மேடையில் போய் ஒரு பெண் பாராமல் அவ்வளோ வந்து கோபமான அந்த கடுமையான என்ன வார்த்தை யூஸ் பண்ண நான் பக்கத்தில் இல்லை, அதனால் நான் வந்து அது குறித்து நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்க்கும்போது ஒரு கடுமையான அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த கோபம் துணிந்த அந்த வார்த்தைகள் வந்து பிரயோகப்படுத்தியிருக்கலாம். எனவே அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்துன்னு ஒரு பெண்மணியை வந்து மேடையில் வச்சு அவமானப்படுத்தி வந்து அது வந்து அவர் செஞ்சுருக்கக்கூடாது. அது தப்பு. அது 2026 இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு 2031, அதுக்கப்புறம் 2031, அதுக்கப்புறம் 36, அதுக்கப்புறம் 42, இத்தனை தேர்தல் வந்தாலும் சரி பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் என்பது ஏறவே ஏறாது. தமிழ்நாட்டில் சரி பிஜேபிக்கு இடமே கிடையாது. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவை கட்டுப்படுத்த குறைந்த செலவில் அமைக்கப்பட்டு வரும் மண்ணாணி திட்டத்திற்கு மலை மாவட்ட மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மண்ணாணி திட்டம் என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்த நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை காலங்களில் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு போன்ற பேரிடர்கள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக 284 இடங்கள் நிலச்சரிவு பாதிப்புள்ள இடங்களாக கண்டறியப்பட்டு மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. மண் சரிவை தடுத்து மலைப்பாதைகளை பாதுகாக்கும் விதமாக புதிய தொழில்நுட்பத்தினால் ஆன மண் ஆணி மற்றும் ஹைட்ரோ சீடிங் திட்டத்தை சோதனை முறையில் கோடப்பவந்து பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை செயற்படுத்தியது. சாயில் நேலிங் முடிச்சுட்டு கிரவுட்டிங், ப்ரெஷர் கிரவுட்டிங் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷன் கவர் பண்ணுறதுக்காக, எலிவேஷன் எரோடாகாமல் இருக்கிறதுக்காக ஹைட்ரோ சீடிங் பண்ணுவோம். ஹைட்ரோ சீடிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5-6 டைப்பான சீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்தீங்கன்னா பர்முடாஸ் வேரியண்ட் 2 யூஸ் பண்ணுறோம், அண்டு ரைகிராஸ் வேரியண்ட் 2 சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் இந்தியன் வேரியண்ட் சீட் 2 யூஸ் பண்ணுறோம், நேச்சர் சீரியஸ் அந்த மாதிரி சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் சீடிங் வந்து ஒரு கப்புள் ஆஃப் டேஸில் வந்து ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேட் போட்டு விட்ருவோம். 3 டைமென்ஷனல் மேட்டு, மேக்மேட் ஹெச்எஸ்னுவாங்க. அது மேட் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பிளேட்டு போட்டு நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிட்டு அங்கங்கே யூபின் போட்டு மேக்ஸிமம் சர்ஃபேஸில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டோம்னா ஒரு 1 மந்த் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு நல்ல க்ரீனரி கவரேஜ் ஆயிரும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ரிட்டர்னிங் வாலோட காஸ்ட் வைஸும் கம்மியாகவும் இருக்குது, ப்ளஸ் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஆல்ரெடி பண்ண 3 லொக்கேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. சோதனை முறையில் அமைக்கப்பட்ட மண் ஆணி முறை வெற்றிகரமாக அமைந்ததை அடுத்து தற்போது நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய மலைப்பாதைகளில் மண் சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ள இடங்களில் மண் ஆணி மற்றும் ஹைட்ரோ சீடிங் தொழில்நுட்ப முறை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ப்ளஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, மண்ணை இயற்கை வளத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த ஹைட்ரோ சீடிங் முறையை கொண்டு வந்திருக்கேன். சீட்ஸ் போட்டிருக்கோம். இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிறதுக்கு 2 or 3 days ஆகும். இது அதனால் என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் மேலே மேட்டை போட்டுரும். அப்படிங்கும்போது நம்ம வாட்டரிங் பண்ணும்போது அப்படி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வந்து கிராஸ் ஃபுல்லாக வந்துடும். ரெயின் சீசனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கிராஸ் எல்லாமே கீழே வராமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம தடுக்கிறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெவிட்மெண்ட் போட்டதோட இது வந்து ஈகோ ஃப்ரெண்டாக தான் இருக்குது. மண்ணின் தன்மைக்கேற்ப அதன் மேற்பரப்பு சரி செய்யப்படுகிறது. அதன் பின்னர் சுமார் 4 மீட்டர் ஆழத்திற்கு பக்கவாட்டில் துளைகள் அமைக்கப்பட்டு அதற்குள் சிமெண்ட் கலவை அதிக அழுத்தத்தில் செலுத்தப்பட்டு பின்னர் ராட்சத இரும்பு ஆணிகள் செலுத்தப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து அந்த பக்கவாட்டு சுவர் பகுதியில் 6 வகையான புல் விதைகள் அவற்றிற்கான ஊட்டச்சத்து நீருடன் தெளிக்கப்படுகிறது. தூவப்படும் புல் விதைகள் 3 நாட்களிலேயே முளைத்து புற்களாக வளரும்போது கனமழை பெய்தாலும் அந்த இடத்தில் மண் சரிவோ நிலச்சரிவோ ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் இந்த மண் ஆணி தொழில்நுட்ப முறைக்கு மலை கிராம மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதுசாக ஸ்கீமை
இந்த இதெல்லாம் வச்சு போட்டோன்னா நல்லா கட்டடம் தாங்கும். ஒரு இனிமேல் வந்து மண் சரிவு ஆகாமல் பாதுகாக்கிறது இந்த சிஸ்டம் இப்போத்த மாடல் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து மண் அரிப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கீம். இது எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பொதுமக்கள் அதை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே மிகவும் ஆபத்தான மலைப்பாதை என்று அழைக்கப்படும் கல்லட்டி மலைப்பாதையில் வாகன விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்கும் விதமாக ரப்பர் உருளைகளான தடுப்புகளை நெடுஞ்சாலைத்துறை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. தற்போது மண் ஆணை திட்டத்தையும் நீலகிரி மட்டுமின்றி கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட அனைத்து மலை பிரதேசங்களிலும் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சன் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சிவசாமி. புதுச்சேரியில் சந்தன மரக்கட்டைகள் கடத்திய விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ போலீசார் விசாரணை செய்ய வேண்டும் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் தமிழ்நாடு வனத்துறையினர் சோதனை செய்தபோது சுமார் 7 டன் சந்தனக்கட்டைகள் பதுக்கி வைத்திருந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. புதுச்சேரி அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் இந்த விவகாரம் அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சந்தன கடத்தல் விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியிருக்கிறார். புதுச்சேரியில் ஒரு தொழிற்சாலையில் சுமார் 6.2 டன் சந்தனக்கட்டையும் சந்தன மரத்துகள்களும் வனத்துறையினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு அமைச்சருடைய மகளுக்கு சொந்தமானது. இந்த சந்தனக்கட்டைகள் எதற்காக அங்கே கொண்டு வரப்பட்டன? யார் கொண்டு வந்தது? யார் அந்த தொழிற்சாலையை நடத்துவது? சந்தன எண்ணெய் எடுப்பதற்கு, ஆயில் எடுப்பதற்கு புதுச்சேரியினுடைய தொழில்துறை அனுமதி வாங்கியிருக்கிறார்களா? இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்ப வேண்டும், இதை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே என்ஐஏ இதை பார்ப்பதாக கூறுகிறார்கள். சிபிஐ தான் பல மாநிலங்கள் இணைந்து இந்த பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் அதை செய்ய முடியும். இதனிடையே சந்தன துகள் பதுக்கல் விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பையும் புதுச்சேரி காவல்துறை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திற்கு கடந்த 2 வாரங்களில் தொடர்ந்து 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு நள்ளிரவில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புகாரின் பேரில் வெடிகுண்டை செயலிழக்க வைக்கும் நிபுணர்கள், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மோப்ப நாய்களுடன் சோதனையில் ஈடுபட்டனர். இறுதியில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளைதான் என்று நிபுணர்கள் சோதனையில் தெரியவந்தது. எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலைய பகுதியில் கூடுதல் சோதனைகள் நடந்தன. மேலும் வாகன நிறுத்துமிடம், விமானங்களுக்கு எரிபொருட்கள் நிரப்புமிடம் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 2 வாரங்களில் மட்டும் 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் திட்டமிட்ட புரளியை கிளப்பும் சமூக விரோதிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் கொள்ளிடம் பாலத்தின் மேல் இருந்து ஆற்றில் குதிக்கும் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி மாநகரையும் புறநகரையும் இணைக்கும் வகையில் நம்பர் 1 டோல்கேட் அருகே கொள்ளிடம் பாலம் அமைந்துள்ளது. முக்கொம்பு மேலணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் தண்ணீரில் பொதுமக்கள் குதூகலமாக குளித்து வருகின்றனர். ஆனால் ஆபத்தை உணராத சிறுவர்கள் சிலர் கொள்ளிடம் ஆற்றில் மேல் நின்று ஆற்றில் குதிக்கும் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழ்வதற்குள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆற்றில் குளிக்க ஏராளமானோர் வருவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்துறையில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் புதிய பட்டதாரிகள் பணியமர்த்தப்படுவது 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவடைந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தேர்வான 10,000 பட்டதாரிகளுக்கு தற்போது வரை வேலை வழங்கப்படாத தகவலும் வெளியாகியுள்ளது.
2024 நிதியாண்டில் இதுவரை இந்தியாவில் உள்ள மென்பொருள் சேவை நிறுவனங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் 60,000 முதல் 70,000 பேரை பணியமர்த்தியுள்ளன. இது 20 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைவான எண்ணிக்கை என மனிதவள நிறுவனமான எக்ஸ்பெனோ தெரிவித்துள்ளது. கொரோனா பொது முடக்கத்திற்கு முன் ஆண்டுதோறும் சுமார் 2 லட்சம் ஐடி பட்டதாரிகள் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் பணியமர்த்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் தொடக்கத்திலிருந்தே முக்கிய இந்திய ஐடி நிறுவனங்கள் புதிய நியமனங்களை குறைத்துவிட்டதாக மனிதவள ஆய்வாளர்களும் கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலகங்களும் தெரிவிக்கின்றன. பொதுவாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ உள்ளிட்ட ஐடி நிறுவனங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் இறுதியாண்டு மாணவர்களை பணியமர்த்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் திட்டமிட்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் கல்லூரிகளை அணுகுவது வாடிக்கை. ஆனால் இந்த ஆண்டு புதிய மாணவர்களை பணியமர்த்த இதுவரை இந்நிறுவனங்கள் ஆர்வம் காட்டவில்லை. பல நிறுவனங்கள் 2023 கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தேர்வான மாணவர்களை இன்னும் பணிக்கு எடுக்கவில்லை என கல்லூரிகள் குறை கூறுகின்றன. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தேர்வான 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஐடி நிறுவனங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக வேலை வழங்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவலையும் NITES அமைப்பு தெரிவித்துள்ளது. உறுதியளித்தபடி 2,000 பேருக்கு வேலை வழங்காத இன்ஃபோசிஸ் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு NITES அமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. இந்நிலையில் சில ஐடி நிறுவனங்கள் மிக தாமதமாக கேம்பஸ் இன்டர்வியூவை தொடங்கியுள்ள போதும் நியமனங்களின் எண்ணிக்கை 70 முதல் 80 விழுக்காடு வரை குறைந்துள்ளதாக கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த தொய்வு நிலை வரும் மாதங்களில் சீரடையும் என்று கேம்பஸ் இன்டர்வியூவை எதிர்பார்த்துள்ள இளம் பட்டதாரிகள் நம்பலாம் என்கிறார்கள் மனிதவள நிபுணர்கள். இந்நிலையில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் இந்த ஆண்டு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் 40,000 ஐடி பட்டதாரிகளை பணியமர்த்த உள்ளதாக அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.